شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يوم تبدل الأرض غير الأرض صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையில் மறுமை நாளினுடைய நிகழ்வை பற்றி இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி. அல்லாஹ் சொல்றான், மறுமை நாளினுடைய நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படும் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்றான். மறுமையினுடைய நிகழ்வுல இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படும். அதாவது அல்லாஹ் தான் எதை நாடுகின்றானோ, அவன் என்ன நினைக்கின்றானோ அது நடக்கும். அல்லாஹ்வினுடைய ஆற்றலை பற்றி நாம் மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறும் பொழுது, குன் என்று சொன்னால், அதாவது ஒரு பொருளை பார்த்து நீ ஆகு என்று சொன்னால் ஃபயகுன், அது ஆகிவிடும். அல்லாஹ் எப்படி ஆக சொல்றானோ அது அப்படி ஆகும். இதுதான் அல்லாஹ்வினுடைய வல்லமையில மிக ஆக உயர்ந்த ஒரு வல்லமையாக இருக்கு. நம்முடைய செயல்பாடுகளை பொறுத்துதான் அல்லாஹ் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அல்லாஹ் மாத்துறான். அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட அடியாறுகளுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குதோ அதற்கு தகுந்ததை போன்றுதான் இந்த உலகத்தினுடைய நிலைகளை, உலகத்தினுடைய காரியங்களை அல்லாஹ் மாற்றக்கூடியவனாக இருக்கிறான். அதனாலதான் அப்பப்போ எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய விதமாக சில நேரங்களில் பலமான காற்றுகளை கொண்டு சோதிக்கிறான், சில நேரங்களில் கடுமையான மழையை கொண்டு சோதிக்கிறான், சில நேரங்களில் கடலினுடைய கொந்தளிப்புகளை கொண்டு சோதிக்கிறான், சில நேரங்களில் பூகங்கள், பூமி நடுக்கத்தை கொடுத்து அல்லாஹ் என்ன செய்யறான், எச்சரிக்கையை காட்டுறான். அப்போ இது போன்ற நிலைகள் ஏற்படும் பொழுது நல்லடியார்கள் மேலும் அல்லாஹ் மீது இரையச்ச உடையவர்களாக அல்லது தங்களுடைய செயல்பாடுகளை இந்த மக்கள் மாற்றிக் கொள்வார்கள் என்கின்ற சில எச்சரிக்கைகளை அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இது அல்லாஹ்வினுடைய வல்லமையில உள்ளது. இப்போ அல்லாஹ்வினுடைய வல்லமையில எப்படி யௌமத்து பத்துல் வரலு கைரல் அரடி, இந்த பூமியை நான் வேறு பூமியாக மாற்றுவேன் அல்லாஹ் சொல்றான். அதை தலைகீழா மாத்துறானா அல்லது ஒட்டுமொத்தமாக வானமும் பூமி அல்லாஹ் ஒன்றாக மாற்றுகிறானா என்பதை எல்லாம் அது அல்லாஹ்வினுடைய நாட்டத்துல உள்ளது. அதே போன்றுதான் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களில் எவரும் அல்லாஹுவை விட பொறுமை காப்பவர் இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். எப்படி அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை கொண்டு எதை வேண்டாலும் செய்வானோ அதே போன்று அல்லாஹ்விடத்துல பொறுமை இருக்குது, அது மிக உயர்ந்ததாக இருக்குது. உங்களில் எவரும் அல்லாஹுவை விட பொறுமை காப்பவர் இல்லை. அப்ப அல்லாஹ் ரொம்ப பொறுமையானவர், அல்லாஹ் ரொம்ப பொறுமையானவர். அல்லாஹுடைய கருணை, அல்லாஹ்வினுடைய நிஅமத், அவனுடைய அருட்கொடைகள் இதெல்லாம் தாண்டி அல்லாஹ்வினுடைய பொறுமை ரொம்ப உயர்வானதாக இருக்கு. தன்னுடைய கோபத்தை விட என்னுடைய பொறுமையை என்னை மிஞ்சி இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வினுடைய அந்த வல்லமையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எழுதப்பட்டிருப்பதை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்ப இந்த பொறுமையை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இபாதத்துகளை எப்படி அடியார்களிடத்துல அல்லாஹ் எதிர்பார்க்கிறானோ அதே போன்று சபுர் என்று சொல்லக்கூடிய பொறுமையை நாம் ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எந்த அடியானிடத்துல பொறுமை இருக்குதோ அவர் உயர்ந்தவராக இருப்பார். எந்த அடியானிடத்துல பொறுமை இருக்குதோ அவருக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும். எந்த அடியானிடத்துல பொறுமை இருக்கிறோ அவரோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பதாக நாம் பல சிறப்புகளை பார்க்கிறோம். பொறுமையினுடைய பல சிறப்புகளை பார்க்கிறோம். ஒரு வருடத்துல ஈமான் இருக்குது, இபாதத் இருக்குது, தொழுகை இருக்குது, வணக்க வழிபாடுகள் எல்லாம் இருக்குது. ஆனா அவர்கிட்ட பொறுமை இல்லை என்று சொன்னால் இது அனைத்துமே வீணாப்பு. 5 வேளை தொழுகக்கூடிய தொழுகையாளியாக இருக்கிறார், ஆனால் பொறுமை அவரிடத்துல இல்லை. முன்கோபப்படுறாரு, எதை எடுத்தாலும் யோசிக்காம என்ன செஞ்சிடறாரு, எதையாவது ஒண்ணு செஞ்சிடறாரு. அவரிடத்துல அந்த கோபம் என்று சொல்லக்கூடிய குணம் தலைவோங்கி இருக்குது. பொறுமை இல்லை அப்படின்னு சொன்னா அந்த இபாதத்துகள் மறுக்கப்படுவதற்கு அது ஒரு காரணமாக மாறும். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் அதை விரும்புகிறான். இந்த பொறுமைய அல்லாஹ் எவ்வளவு தூரம் இந்த பொறுமையாளர்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான் அப்படின்னு சொன்னா, யாரிடத்துல பொறுமை இருக்குதோ
அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அவருடைய ஒவ்வொரு செயல்களிலும் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்யறான். எப்படி தொழுகையை கொண்டு என்னிடத்துல உதவி தேடுங்கள்னு அல்லாஹ் சொல்றானோ, அதே போன்று நீங்கள் பொறுமையை கொண்டும் என்னிடத்திலே உதவி தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய வசனத்தில் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். நாளை மறுமை நாளையில பொறுமையாளர்களுக்கு தனி அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குறான். மறுமை நாளையில பொறுமையாளர்களுக்கு தனி அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குறான். அப்போ இந்த பொறுமை என்று சொல்லக்கூடிய சிறந்த குணம் அல்லாஹ் விரும்பக்கூடிய குணமாக இந்த செய்தியின் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் உங்களுடைய பிரயாணங்களில் உங்களுடைய வாகனத்தை எப்படி நீங்கள் பலகீனப்படுத்துவீர்களோ, அதாவது பலகீனப்படுத்துறதுனா என்ன, ஒரு பிரயாணத்துல நம்முடைய வாகனத்தை நம்ம ஓட்டிட்டு போகும்போது அந்த வாகனம் என்ன செய்யும், அது இரும்பு வாகனமா இருந்தாலும் சரி அல்லது கால்நடைகள் ஒட்டகம் மாடு போன்ற வாகனங்களாக இருந்தாலும் சரி, அது பலகீனம் அடையும். இப்ப இரும்பு வாகனங்களாக இருந்தா ரொம்ப நேரம் அந்த வண்டியை நம்ம இயக்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய நட்டு போல்டு எல்லாம் லூஸ் ஆகும். அதே மாதிரி டயர் இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும், காத்து போகும், அது பலகீனம் அடையும். அதே போன்று ஒட்டகம் குதிரைகள் மாடுகள்ல ஒருத்தர் பயணம் செஞ்சார் அப்படின்னு சொன்னா அந்த விலங்குகள் பலகீனம் அடையும், அதாவது டயர்ட் ஆயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பிரயாணத்தில் உங்களுடைய வாகனத்தை எப்படி நீங்கள் பலகீனப்படுத்துவீர்களோ அது போன்று ஷைத்தான் உங்களை சில நேரங்களில் தலை குனிய வைத்து விடுவான். எனவே ஷைத்தான் இடத்துல நீங்க எச்சரிக்கையா இருங்க என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுது வாகனம் எப்படி பலகீனம் அடையுதோ அது மாதிரி ஷைத்தான் உங்களை பலகீனப்படுத்துவான். அந்த பலகீனத்தை ஷைத்தான் யாருக்கிட்ட முதல்ல ஏற்படுத்துவான்னு சொன்னா, முதல்ல அந்த பலகீனத்தை ஷைத்தான் எப்படி கையாளுவான்னு சொன்னா கோபத்தை கொடுத்து உங்களை பலகீனப்படுத்திடுவான். அதனால நீங்க பொறுமையா இருங்க என்பதாக இந்த செய்தியின் வாயிலாக சொல்லப்படுற. ஷைத்தான் நிலை குனிய வைப்பான், கோபத்தை கொடுத்து நிலை குனிய வைப்பான், முன் கோபத்தை ஏற்படுத்தி நிலை குனிய வைப்பான், உச்சகட்டமான கோபத்தை ஏற்படுத்தி அந்த வாகனங்கள் பயணிக்கும் பொழுது எப்படி பலகீனமாகுதோ அது மாதிரி உங்களை பலகீனப்படுத்திடுவான். அவன்கிட்ட இருந்து நீங்க என்ன செய்ய எச்சரிக்கையாக இருங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். திருமீதியில் இந்த ஹதீஸ் இடம்பெறும். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் சிறந்தவர்களாகவே பார்க்கப்பட்டாங்க. ஷைத்தானால முறியடிக்க முடியாத ஒரு ஆள். ஆனா கோபத்தில அதிகமாக சஹாபாக்கள்லயே அதிகமாக கோபம் வந்தது யாருக்கு, கோபம் வருவது யாருக்கு அப்படின்னு சொன்னா உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு தான். அவங்கதான் ரொம்ப அதிகமாக கோபம் வரும், ரொம்ப முன்கோபம் உள்ள ஆளு. ஆனா அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அவர்களை ஷைத்தானால வழிகெடுக்க முடியல. அவர்களை எப்படியாவது வழிகெடுக்க அவன் நினைச்சான். ஆனா அவர்களை கண்டால் ஷைத்தான் ஓடி ஒளியக்கூடிய அளவிற்கு இறையச்சத்திலும் பொறுமையிலும் அவர்கள் உறுதியானவர்களாக இருந்தாங்க என்பதாக நம்ம வரலாறுல பார்க்கிறோம். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பொறுமையை யாரிடத்தில் பொறுமை இல்லையோ அவரு வழிகேட்டுக்கு கொண்டு போய் ஷைத்தான் விட்டுருவான், அவரை வழிகேட்டுல கொண்டு போய் விட்டுருவான். அவருடைய குடும்ப வாழ்க்கையில அவருக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்திடுவான். அவருடைய உறவுகளிடத்திலிருந்து அவரை பிரிச்சு கொண்டு வந்துடுவான். அவருடைய குடும்ப வாழ்க்கை, அதாவது இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில பெரும் கொண்ட ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி விடுவதற்கெல்லாம் ஷைத்தான் பயன்படுத்தக்கூடியது கோபத்தை. அந்த கோபத்தை எடுத்துட்டு ஒருத்தர் பொறுமை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பொறுமையை கொண்டு நிச்சயமாக அவர் வெற்றி அடைவார். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். ஈமான் கொண்டவர்களே, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்னிடத்துல உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், நிச்சயமாக பொறுமையாளர்களோடு நான் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அந்த பொறுமை இபாதத்துகளை விட, இபாதத்துகள் எப்படி நமக்கு அவசியம் முக்கியமாக சொல்லப்படுதோ அது போன்று இந்த பொறுமையை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வலியுறுத்தி சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா